Hi students, this is Ajita here. Today we are going to solve the ninth problem in exercise 2.1. A positive integer when divided by 88 gives the remainder 61. ஓகேங்களா? ஒரு நம்பர் இருக்கு எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் இருக்கு ஓகேங்களா? அந்த நம்பரை 88ஆல டிவைட் பண்ணும்போது we get the remainder as 61. ஓகேங்களா? What will be the remainder? What will be the remainder when the same number? ஸோ அந்த எக்ஸ்ன்ற நம்பரே இருக்கு ஓகேங்களா? அது 11ஆல டிவைட் பண்ணிருந்தோம்னா அப்போ என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னு கொஸ்டின்ல கேக்குறாங்க. லிசன், சால்வ் பண்ணலாம். இட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர். ஓகேங்களா? இது நமக்கு தெரியும். இந்த ஏன்றது தான் நமக்கு என்னன்னா பாசிட்டிவ் இன்டீஜர்னு கொடுத்துருக்காங்க. வி டோன்ட் நோ தட். ஓகேங்களா? ஸோ அந்த நம்பர் அந்த ஏன்ற நம்பரை டிவைடட் பை 88 gives the remainder 61ன்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே டிவைசர் எங்க போடுவோம்? பில போடுவோம். தட் இஸ் 88 கியூ. ஓகேங்களா? அப்ப நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குது? தட் இஸ் 61. ஓகேங்களா? 61. இப்ப கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட் வில் பி த ரிமைண்டர் வென் த சேம் நம்பர் இஸ் டிவைடட் பை 11. ஸோ இதே நம்பர் இந்த ஏ தான். ஓகேங்களா? இத வந்து நம்ம 11ஆல டிவைட் பண்ணோம்னா ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? இங்க இருக்கிற பார்ட்டும் நம்ம 11ஆல டிவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? 61 டிவைடட் பை 11. அப்போ அதோட ரிமைண்டர் என்னன்னு கேக்குறாங்க. அப்போ 61ன்றது நம்மளோட ரிமைண்டர் கிடையாது. 61 டிவைடட் பை 11 தான் வரும். ஓகேங்களா? சோ இத நம்ம எப்படி எழுதலாம்? 88 கியூ டிவைடட் பை 11 பிளஸ் 61 டிவைடட் பை 11. ஓகேயா? இப்ப இத கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 டைம்ஸ் இது 8 டைம்ஸ் வரும். சோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? என்ன கிடைச்சிருக்கு? 8Q பிளஸ் 61/11ன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் என்னது A/11. ஓகேங்களா? இப்ப நமக்கு என்னன்னா இந்த ரிமைண்டர் நம்ம இப்போ கேன்சல் பண்ணோம்னா நமக்கு எப்படி வரும்? டெசிமல்ல வரும். பட் நம்ம டெசிமல்ல எல்லாம் பண்ணாம இதை மட்டும் நம்ம சால்வ் பண்றோம் பை யூசிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ரிமைண்டர் என்னன்றதை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எப்படின்னு சால்வ் பண்ணலாமா? இப்ப என்ன அர்த்தம்? 61 இஸ் டிவைடட் பை 11. கரெக்ட்டுங்களா? விச் மீன்ஸ் இதை நம்ம ஏன்னு கன்சிடர் பண்ணுவோம். இது என்னன்னு கன்சிடர் பண்ணுவோம். தட் இஸ் பி. ஓகேங்களா? இப்ப பாருங்க 61 இஸ் ஈக்குவல் டு பி என்னது 11 இன்டு கியூ பிளஸ் ஆர். கரெக்டா? இதுதானே வரும். 61 இன்டு கியூ பிளஸ் ஆர். இப்போ 61 11 டைம்ஸ்ல டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வர பாசிபிள் இருக்கு? 5 டைம்ஸ் ஆஃப் கோஷன் பேலன்ஸ் என்னன்னு வரும். டிவைட் பண்ணா 61 11 5 டைம்ஸ் பண்ணா 55. இப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்கும் நமக்கு? 6. ஸோ திஸ் இஸ் அவர் கியூ வேல்யூ அண்ட் திஸ் இஸ் அவர் ரிமைண்டர். கரெக்டுங்களா? ஸோ இது எப்படி எழுதலாம்? 61 விச் இஸ் ஈக்குவல் டு 11 இன்ட்டு கியூக்கு பதிலாக 5 டைம்ஸ் போடுறோம் பிளஸ் ரிமைண்டர் 6. ஸோ நமக்கு கேட்டிருக்க வேல்யூ என்னது? ரிமைண்டர் என்ன அப்படின்றதான கேட்டிருக்காங்க. ஸோ தி ரிமைண்டர் இஸ் 6. புரிஞ்சுதுங்களா? ஒன் செகண்ட் நான் ரிப்பீட் பண்றேன் ஓவராலா. The positive integer when divided by 88 gives the remainder 61 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இன்டீஜர் என்னன்னு நமக்கு தெரியாது. அதை ஏஆ நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆர்ன்றது இடிஎல்லோட கண்டிஷன். ஸோ இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 88Q பிளஸ் 61. அப்போ என்ன ரிமைண்டர் கொடுக்குது? 61 சொல்லியாச்சு. அதை வந்து ஃபார்மட்ல கொண்டு வந்தாச்சு. அடுத்த கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் என்ன கேட்குறாங்கன்னா வாட் வில் பி த ரிமைண்டர் தென் த சேம் நம்பர் இஸ் டிவைடட் பை 11. அதே நம்பரை 11ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி 11ஆல டிவைட் பண்ணா நமக்கு எப்படி இருக்கு? 8Q பிளஸ் 61/11 இருக்கு. ஸோ இதை நம்ம ஃபர்தரா இபிசி மீடியல் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளால என்ன பண்ண கண்டுபிடிக்க முடியும்? ரிமைண்டர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்? ஏ வந்து 61 கன்சிடர் பண்ணியாச்சு, பி 11 கன்சிடர் பண்ணியாச்சு. இதை சால்வ் பண்றோம். 61 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 11 இன்டூ 5. 5 டைம்ஸ் தான் 55 வரும். அது 11 into 5 plus balance என்னது 6. That is our remainder. So இங்க கேட்டிருக்க ரிமைண்டர் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. That is 6. Okay. Thank you.